ஹலோ ட்ராவலர்ஸ், நம்ம ஃபைனலாக வந்துட்டு வலங்கைமான் வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வித்தியாசமான திருவிழா கொண்டாடுறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன மாதிரியான திருவிழா கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க இறந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பாடையெல்லாம் கட்டி அவங்கள வந்து இறந்தப்ப என்னென்ன சடங்கு பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அது எதனால் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கும்பகோணம் சைட்லேருந்து வர்றீங்க அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து 11 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ வலங்கைமானுக்கு பஸ்ஸே இருக்குது. அதே மாதிரி கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற பஸ்ஸும் நிறையா பஸ் வந்து வலங்கைமான் வழியாக போகுது. நீங்கள் வலங்கைமான் போகுமான்னு மட்டும் கேட்டு ஏறிக்கங்க. தஞ்சாவூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் வலங்கைமான் கும்பகோணம் வழியில் கும்பகோணம் போகிற பஸ்ஸு வலங்கைமான் வந்து வருது. ரூட் பஸ்ஸெல்லாம் இது வழியாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் நீங்கள் கரெக்டாக பஸ்ஸு மட்டும் பார்த்து கேட்டு ஏறிக்கங்க. இங்கே ஹோட்டல்ஸ் அவைலபிள் இருக்குது. இங்கே நீங்கள் ஹோட்டலில் வந்து இங்கே வந்து ரூம் எடுத்து தங்குறதுனாலும் தங்கலாம், இல்லை நீங்கள் உடனே வந்துட்டு போகிறதுனாலும் வந்துட்டு போகலாம். திருவிழா டைம்னா மட்டும் கொஞ்சம் ரூம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு லோக்கலில் வந்து ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன். அவர் சொன்ன விஷயம்லாம் பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. அதாவது நம்ம ஒரு மனிதனுக்கு பல வியாதிகள், பல சங்கடங்கள், பல பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து சாமி கிட்ட தான் நம்ம சொல்லலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால சாமி கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கிறோம். கோயிலுக்கே பாடக்கட்டி மாரியம்மன் தான் கோயில். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் கட்ட முடியாதுங்கிறதுனால தொட்டில் கட்டி அவ்வளோதான். அதுக்கும் கம்மியா இருக்கணும்னா, ஒரு வயசு பிள்ளைங்களா இருக்கிறதுனா பால் கூட எடுத்து பாலாபிஷேகம் பண்ணிடுவாங்க. இது வந்து விசித்திரமான ஒரு கோயில். அதுதான் உலகத்திலேயே வந்து இங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பாடக்கட்டி மாரியம்மன்னா சித்தவங்களை வந்து அடக்கம் பண்றது மாதிரி இது ஒரு கோயில். இது வந்து ஒரு விசித்திரமான கோயில். இந்த தூக்கிட்டு போறாங்களா, இதுலயே இறந்தவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. எப்படி தூக்கிட்டு போறவங்க இறந்துருவாங்களா? ஊரப்பே இறந்துருவாங்கன்னா அப்ப அந்த அதோட பவர் என்னன்னு பாத்துக்கீங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். தூக்கிட்டு போறப்பே இறக்குறப்ப இறந்துட்டாங்க. இறந்துருக்காங்க. அது மாரி எல்லாம் பவர் இருக்கு இந்த சாமிக்கு. சத்தியமா பவர் உள்ள. தூக்கிட்டு போனா படுத்திருக்கவங்க இறந்துருக்காங்க ஒரு சில பேரு. அந்த அளவுக்கு அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்களோ, இல்ல நல்லதோ கெட்டதோ அது நமக்கு தெரியாது. அது மேல நம்ம படைச்ச பகவானுக்கு தான் தெரியும். அது மாரி இறந்துருக்காங்க. அதுவும் ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கு. போய் இறக்குறப்ப உயிர் இல்லை. உண்மையிலே உயிர் இல்ல. இவங்க வந்து செத்ததுக்கு சொன்னா அது முடிக்க முடியாது. படுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். இறக்குறப்ப நிச்சயம் வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு என்னன்னு பாருங்களேன். அந்த பவர் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து வேண்டுதல் வைக்க, அதாவது நம்ம வந்து நவீன காலத்துல வைத்தியம் பண்ண முடியாத ஒரு சில சிக்கல்களை சாமியே நிறைவேற்றி வைக்கிறோம். வருஷம் வருஷம் வந்து பங்குனி மாதத்தில் வந்து இந்த திருவிழா வந்து நடக்குது. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து பாருங்கள். இந்த கோவிலோட வரலாறு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு குழந்தை வந்து இந்த ஊர் மக்களுக்கு கிடைச்சதாகவும், அந்த குழந்தை வந்து சொல்கிறது எல்லாமே வந்து நடந்ததாகவும், அதே மாதிரி அம்மை நோயெல்லாம் வந்து இந்த ஊரில் வந்து போட்டிருந்துருக்கு நிறையா பேருக்கு. அப்படி போட்டிருந்தப்ப அந்த குழந்தை வந்து திருநீர் கொடுத்தா அந்த குழந்தை வந்து போய் அவங்கள பார்த்துச்சு அப்படின்னா சரியாகி வந்திருக்கு. சின்ன வயசுலேயே அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய அம்மை போட்டு தான் இறந்துருக்கு. இறந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னொருத்தவங்க மேலே சாமி வந்து குழந்தையா வந்ததே வந்து அம்மன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அந்த நாளில் இருந்து அந்த இடத்துல வந்து கோவில் கட்டி சாமி கும்பிட்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து இந்த ஊர் மக்களுக்கு கிடச்சிருக்கு, கிடைச்சப்பே அந்த குழந்தை அம்மை போட்டு தான் இருந்துச்சு அப்படின்னும், அந்த குழந்தை வந்து கிடைச்ச கொஞ்ச நாள்ல இறந்துருச்சு அப்படின்னும், வந்தது வந்து அம்மன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சாமி வந்து சொன்னதாகவும் சொல்கிறாங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பு சரியில்லாதவங்க, பிள்ளை பாக்கியம் வேணுங்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டாலோ, டாக்டராலே வந்து கைவிடப்பட்டவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஊர் மக்கள், இந்த ஊர்க்காரங்கள்ட்ட ஒருத்தர்கிட்ட பேசல. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, டாக்டர்கிட்டே நீங்கள் போகிறீங்க, இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருந்தவங்க கூட இந்த அம்மன்ட்ட வந்து நான் பாட கட்டி உனக்கு வந்து நான் வர்றேன், என்னை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த அம்மன் வந்து காப்பாற்றி கொடுத்துட்றாங்களாம். இதில் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடையில் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா. ஏற்றுனதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே ஞாபகம் இருக்காதான். கிட்டத்தட்ட இறந்த நிலைக்கு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறமேட்டு அவங்கள பாடையில் ஏற்றி வாய்க்கரிசி போட்டு தீசட்டி எடுத்து, அதாவது கொல்லிச்சட்டி எடுப்பாங்க பார்த்தீங்களா இறந்தவங்களுக்கு. ஸோ அவங்க இறந்ததா ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களோட பையன் தானே கொல்லி சட்டி எடுக்கணும். அந்த முறைப்படி கொல்லி சட்டி எடுத்து அந்த கோயிலை சுற்றி வந்து இறக்குனதுக்கு அப்புறமேட்டு
அது பூசாரி வந்து திருநீர் போட்டு தீர்த்தம் கொடுப்பாராம். அப்படி கொடுத்தோன்னு தான் அவங்களுக்கு உயிர் வருமா. ஆனால் ஒரு சில பேருக்கு உண்மையிலே இறந்துடுறாங்க, எந்திரிக்கலை ஒரு சில பேர். இந்த மாதிரிலாம் சம்பவம் இதில் இந்த கோயிலில் நடந்திருக்கு. அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, இல்லைனா பாவம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் மக்கள் வந்து இந்த ஊரில் இருந்து ஒருத்தர் நான் பேசினேன், அவர் சொன்னார். ஸோ பயங்கரமான சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன். இவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அது உயிர் சம்மந்தமாக வந்து காப்பாற்றி கொடுக்கறதுல இவங்க ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்தவங்க. அவர் என்னட்ட சொன்னார், நீங்கள் எதுனாலும் நீங்கள் வேண்டிக்கங்க, கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இந்த கோவிலில் பாடை கட்டுறது மட்டும் கிடையாதான், பால் குடம் எடுக்கிறனும் நீங்கள் வேண்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரியான வித்தியாசமான திருவிழா, ஏன்னா இதெல்லாம் உலகத்திலே இங்கே மட்டும்தான் நடக்குது, வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. உயிரோடு இருக்க ஒரு ஆளுக்கு பாடை கட்டி தூக்குறது. ஸோ இப்போ நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நம்மளை ரொம்ப வேண்டியவங்களாக இருக்கட்டும், அவங்கள வந்து பாடையில் ஏற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே விருப்பப்பட மாட்டோம். ஆனால் இந்த அம்மனுக்காக, இந்த அம்மன் காப்பாற்றி கொடுத்த உயிருக்காக அவங்க சொந்தக்காரங்களே வந்து இந்த பாடையில் ஏற்றுறதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்கள அழுகுறாங்க. நம்ம ஒருத்தங்க அழுததெல்லாம் பார்த்தோம், அழுது ஒருத்தவங்களுக்கு சாமி வந்ததெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம், இன்றைக்கி தான் பாடைக்கட்டி திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பு இருந்தால் இங்கே சந்திக்கலாம்னு சொன்னோம். நாங்கள் வருவோமா என்னங்கிறது எங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் அம்மனோட அருளால் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்துட்டோம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வர்றப்போ இந்த பாடை கட்டுறது தான் ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த பாடைக்கட்டி திருவிழா தான் நாங்கள் எடுக்கலான்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, குழந்தைங்களையுமே வந்துட்டு அந்த பச்சை மூங்கில் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை மூங்கில் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அந்த இறந்தவங்களுக்கு பாடை கட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அதில் அது குழந்தைங்களுக்கு தொட்டில் கட்டி அந்த குழந்தைங்களையுமே ஏற்றிக்கிட்டு வர்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அம்மா பார்த்தீங்க அப்படின்னா பாடையில் ஏற்றல அவங்களா தான் வந்து அந்த பாடையில் படுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க கண்ணையே திறக்கலை, அப்படியே கண்ணை மூடி கையில் வேப்பலை வச்சுருக்கிறாங்க. அந்த ஒரு சில பேர் இறந்துருவாங்க அப்படிங்கிறதுனால தான் போல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழம்லாம் இது பண்ணி நறுக்கி 4 மூலையிலையும் பலி கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 குழந்தைங்கள்லாம் படுத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் வருது. இங்கே பாருங்கள், தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. அவங்க மயனாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா பாருங்கள், அப்படியே இறந்த நிலையில தான் இருக்காங்க. பயங்கரமாக இருக்குப்பா. ஸோ வாங்க, இன்னும் நம்ம கோயிலுக்கிட்ட போய் இன்னும் என்னென்ன நடக்குது, இவங்களை அப்போ சுற்றி இறக்கையில் இவங்க எந்திரிக்கிறாங்க, அவங்க தீர்த்தம் கொடுக்குறாங்களா இல்லை துண்ணூறு கொடுக்குறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நானே என் தங்கச்சியெல்லாம் தான் வந்திருக்கோம். பயங்கரமாக இருக்குது ஒரு மாதிரி. ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வலங்கைமான் பாடைக்கட்டி திருவிழா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். லாஸ்ட் இயரே வரணும்னு நினச்சோம், வர முடியல. இந்த வருஷம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த வலங்கைமான் நீங்கள் பாடைக்கட்டி திருவிழாவுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலே போதும். உள்ளார போயிட்டு நீங்கள் பாடையிலலாம் அந்த படுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் இதுக்கு போயிட்டு வந்தாலே கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போயிட்டு வந்தால் மரண பயமே சுத்தமாக போயிடுது. கண்டிப்பாக எனக்கெல்லாம் அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படியே பாடையில் வந்து ஒருத்தங்க இறந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லாமே பண்ணுறாங்க. நம்மளை சுற்றி அவ்வளோ பேர், அவ்வளோ பாடை நம்மளை சுற்றி தூக்கிட்டு போகிறாங்க. கோயில் அவங்களெல்லாம் பார்க்குறப்போ ஒரு இறந்தவங்க மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி அது ஏறினதுக்கப்புறம் கண்ணை மூடிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாகவும் இருந்துச்சு. அத்தனை பேர் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அம்மனோட சக்தியால் தான் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நான் அந்த ஊர்க்காரங்கள்ட்ட பேசின வரைக்கும் ஒரு கட்டத்தில் டாக்டராலே கைவிடப்பட்டவங்க தான் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து எங்கள் கையில் எதுவும் இல்லை, கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொன்னவங்க தான் வந்து உயிர் பிழைச்சி இந்த மாதிரி வந்து வேண்டுதல் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு சில வேண்டுதல்கள், அதாவது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், இதுக்காக கூட இந்த மாதிரி வேண்டிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி, யாருமே அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இறந்து பாடையில் போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்கள படுக்க வச்சு தூக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அம்மனோட சக்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்ற நாள்லாம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். இதில் மட்டும்தான் வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கூட இருக்குது. கொஞ்சம்லாம் கிடையாது, ரொம்பவே அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு திருவிழா வரப்போகுது, அதுவும் இந்த மாதிரியான வித்தியாசமான திருவிழாவெல்லாம் வரப்போகுது அப்படின்னா நம்ம முன்னாடியே வந்து
அந்த திருவிழாவோட டேட்டை வந்து நம்ம சொல்லிடுறோம். ஸோ வந்து நம்ம சேனலை கரெக்டாக பார்க்குறவங்க அந்த திருவிழாவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் போயிடலாம். இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏன் மிஸ் பண்ணிருப்பீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, அதனால தான் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்த தடவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய ஒரு திருவிழா அப்படின்னா இந்த வலங்கைமான் பாடைக்கட்டி திருவிழாவை நான் சொல்லுவேன். அடுத்த வருஷமாவது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷமும் நாங்கள் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ போடுறோம். ஓகேங்களா?